Three most common mistakes by Amazon e-commerce entrepreneurs. Number 1, ப்ராடக்ட் ரிசர்ச்சே பண்ணாமல், காம்படிஷன் அனாலிசிஸே பண்ணாமல் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது. இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். போய் அமேசான் பெஸ்ட் செல்லர் லிஸ்ட்டு பார்த்தா எதுக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரியும். அமேசான் சர்ச் ரிசல்ட்டில் பார்த்தா அமேசானே இந்த ப்ராடக்ட் எத்தனை பீஸ் சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத காமிக்கிறாங்க. மிஸ்டேக் நம்பர் 2 என்னென்னா, we make money when we purchase the product, not when we sell the product. விற்கும்போதும் பண்ணுறோம், but still you need to have 3x margin. What do I mean by 3x margin? அமேசானில் ஒரு ப்ராடக்ட் 600 rupeesக்கு சேல்ஸ் ஆகுதுன்னா அதை 200 rupeesக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபைனலி மிஸ்டேக் நம்பர் 3 என்னென்னா, நெக்லெக்டிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அமேசான் எஸ்இஓ. ஒரு கஸ்டமர் நம்ம ப்ராடக்ட் பேஜுக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளோட இமேஜ், நம்மளோட A+ கண்டென்ட்டு இதெல்லாம் கன்வர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது எஸ்இஓ. அமேசான் எஸ்இஓனா அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக டைட்டில், புல்லட் பாயிண்ட், டிஸ்கிரிப்ஷன் இங்கெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். டு ஸ்டே ஹெட் இன் e-commerce, follow and subscribe to this channel. I will see you in the next video.